கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நம் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பாவிகள் மனம் திரும்புவதற்காக நான் இந்த உலகத்தில் வந்தேன். பாவம் செய்கிறவன் பாவத்திலேயே இருந்து மரித்து விடக்கூடாது. அவனுடைய ஆத்மா பாவியிலே மரிக்குமானால், பாவத்திலே மரிக்குமானால் அவன் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவான், நரகத்திற்கு சென்று விடுவான். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு தம்முடைய இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினார். அநேகர் தங்களுடைய பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவர்களால் முடிவதில்லை. சுய முயற்சி பாவத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலுமிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் என்னால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலை, என்னால் இந்த அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் இருக்குது, அதை விட்டு வெளியே வர முடியலைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை முயற்சிப்பீர்களானால் இன்று இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக வரவில்லை, உன்னை விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார். மனுக்குலம் ரட்சிக்கப்பட்டு நீ சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இந்த நாளில் உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாயா? இயேசு விரும்புகிறது எல்லாம் அதாங்க, உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய ஆஸ்தியோயோ அல்ல. அவர் விரும்புகிறதெல்லாம் அவர் உனக்கு கொடுத்த அந்த இருதயத்தை, உனக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த ஆன்மாவை கரைப்பட்டிருக்குமானால், ஒருவேளை பாவத்தால் அழுக்குகள் நிறைந்திருக்குமானால், இன்றைய நாளிலும் இயேசுவே என்னுடைய பாவங்களை நீக்கி, என்னுடைய பாவங்களை சுத்திகரித்து, என்னை பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளையாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட கேட்கும் பொழுது இந்த இயேசு உன்னுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்வார். நீதிமான்களை அல்ல, நாங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறவங்கள அல்ல, நானும் பாவிதான், என் வாழ்க்கையிலேயும் பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுவிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சமீபத்தில் வருவீங்களா? இது ஒரு அற்புதத்தின் நாள். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை துவங்குகிற நாள். அநேக கட்டுகளை இயேசுவின் நாளிலே உடைப்பார். உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நானும் ஒரு பாவியான மனுஷி, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கேட்கலாமா? எல்லாருமே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில் உங்கள் பிரசனங்களை நிரப்பிக்கொண்டு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் கண்ணீரோடு எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, நானும் பாவியாகிய மனுஷன், இந்த பொல்லாத உலகத்தில் பல கட்டுகள் பாவங்கள் என்னையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, தேவ வல்லமை இறங்கி விடுதலை கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.